வணக்கம். என் பேர் சா செய்கிதலி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இங்கே நீரின் மாசுபடுகின்ற காரணங்களை பற்றி கூற வந்திருக்கிறேன். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. பொருள் இந்த பொருளில் வள்ளுவர் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்று கூறுகிறார். உலக வாழ்க்கையை நடைபெறாது என்று கூறுகிறார். இந்த நீரில் மாசுபடுகின்ற காரணமே மனிதர்கள் தான். மனிதர்கள் வாழ்வின் ஆதாரமே நீர்தான் என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த பூமியின் ஆதாரம் நீர்தான் என்று கூறியோம். இந்த மனிதர்கள் வாழ்க்கை தொடங்கும் இந்த நீர் தூய்மையாக இருந்தது. ஆனால் மனித வாழ்க்கை தொடங்கிய பின் இந்த நீர் தூய்மை இழந்து மாசுபடுகின்றன. நீரின் முக்கியத்துவம். நீர்த்துளிகளே அதுவே நம் உயிர்த்துளிகள் என்று பொன்மொழி கேட்ப நீரே மனித வாழ்வின் அடித்தளமாகும். நீரானது மனிதனுக்கு அனைத்து தேவைகளும் பயன்படுகின்றன. நீர் குடிப்பதற்கு, சமைப்பதற்கு போன்ற அன்றாட தேவைகளுக்கு உதவுகின்றன. மின்சார உற்பத்தி தொழிற்சாலைகள் பயன்படுகின்றன. நீர் மாசடைதல். நீரானது குறைந்தும் மாசுபட்டு வருவது உலகத்திற்கு பெரிய சவாலாகும். ஆறுகள், ஏரிகள், ஆறுகள், கடல் போன்ற இவைகள் எல்லாம் குப்பைகளால் மாசுபடுகின்றன. கழிவுநீர், வீட்டு கழிவுநீர், குப்பைகளை நெகிழி, மருத்துவ கழிவுகளை போன்ற நீரின் திளைகளில் கொட்டுவதினால் நீர் மாசுபடுகின்றன. மேலும் நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுப்பதாலும் நீர் வளம் குறைந்து எண்ணெய் கசிவு குப்பைகளை வீசுதல், வீடுகளில் இருந்து வரும் கழிவு நீரை இருந்து தொழிற்சாலை இருந்து வரும் என்று நான் பேசியது ஒரு நீருக்கும் மனிதருக்கும் சம்பந்தப்பட்டதாகும். இதே போன்று நாம் நீரை பயன்படுத்தும் போது பார்த்து சுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்று என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வணக்கம்.